சின்ன மருமகள் சீரியலில் அடுத்த வர எபிசோடில் நம்ம சேதுபதி இருந்துட்டு போஸ் வந்து இந்த மருந்தை எடுத்துகிட்டு வரல, அதை எப்படியாவது நம்ம ஆதாரத்தோடு நிரூபிக்கணும், அப்போ தான் அந்த 1 கோடி ரூபாய் போஸுக்கு போகவே போகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேதுபதி உண்மையை தேடி காட்டுக்கு வராங்க. அங்கே 2 பெரியவங்களை பார்த்து, ஆமாம் இந்த காட்டுக்குள்ளே என்னம்மா நடந்தது, போஸு தான் அந்த மருந்தை எடுத்துகிட்டு வந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவர் எடுத்துகிட்டு வரல, ஆனால் அதுக்கு முன்னாடியே ஒரு பொண்ணு போய் கஷ்டப்பட்டு அந்த மருந்தை எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆனால் அதில் ஒரு ஆள் தலையில் அடிச்சுட்டு அந்த மருந்தை பிடுங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவரை நீ பார்த்துருக்கியா, பார்த்தியா, அடையாளம் காட்டுவியா அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து கேட்கவும், கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்லிடுறாங்க. அதனால் அந்த பெரியவரையும் பொண்ணையும் காரில் ஏற்றிட்டு உண்மையை நிரூபிக்கணும், 1 கோடி ரூபாய் போஸ்க்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கூட்டிக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் போஸோட அம்மா பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி, நீ இந்த கல்யாணம் எக்காரணத்தை கொண்டும் நின்றுடக்கூடாது, இந்த கல்யாணம் நடந்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண பொண்ணு ரெடியாகி மேலே தாளத்தோடு வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. ஆரத்தியும் எடுத்து உள்ளே வரவேற்கிறாங்க. இன்னொரு பக்கம் மராஜாதான் கிட்ட, மாமா நீங்கள் 1 கோடி ரூபாய் கொடுக்குறதா சொன்னீங்கள, அது இப்போவே கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்குறாங்க. 1 கோடி ரூபாயை போஸ்க்கு கொடுக்க போகிறாங்களா, அதுக்குள்ள நம்ம சேதுபதி உண்மையை நிரூபிக்க போகிறா, என்ன மாதிரி ட்விஸ்ட் வரப்போகுதுன்றதை பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.